இந்த நீர் எங்கே இருந்து எடுத்து வரப்பட்டு காசிலிருந்து எடுத்தது என்று வணக்கம் அக்கா. எங்கே இருந்து வாரீங்கள்? என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதோ அந்த நிகழ்வுகளை வந்து ஒவ்வொரு மாணவரும் தாய் தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா எங்கள்கிட்ட நல்லூர் பிரசித்தி பெற்ற நல்லூர் முருகன் ஆலயத்தில் நிற்கிறோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொங்கு என்ற இடத்துலேருந்து, அதாவது கோயம்புத்தூர்லேருந்து எங்கள்கிட்ட உறவுகள் வந்து இன்றைய தினம் எங்களில் அரசியல் கைதிகளுக்காக இந்தியாவில் இருக்க புனித நீர், அதாவது புனித ஆறுகளில் இருந்த கங்கை, காவிரி, யமுனா போன்ற ஆறுகளிலேருந்து நீர் எடுத்துடப்பட்டு எங்கள் அரசியல் கைதி விடுதலைக்காக புனித நீர் சேகரிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் எங்கள் யாழ்ப்பாணத்தில் வள்ளி கும்மியானது நடைபெற போகுது. அது நான் முதல் பார்க்குறேன். நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க தெரியாது. யாரும் பார்க்காமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் போடுங்க. நீங்கள் பார்க்கலன்னு மறக்காமல் சேனலுக்கு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த காணொலி உங்களுக்கு வரும். மறக்காமல் இது எப்படி இருக்குது, என்ன மாதிரி நடக்குதுன்ற பார்த்து தெரிஞ்சு வரலாம். அந்த சேனலுக்கு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி திறந்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா கோலம் போடுறா. அம்மா முடிகிறத பார்ப்போம். கோலம் போட்டு முடிக்க அப்படி இருக்குண்டு. அம்மா போட்ட கோலத்தை பாருங்க, அவ்வளோ ஒரு அழகான கோலம். ஓகே, வணக்கம். முருகையா கோமகன், குரலற்றவன் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். கடந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி 25ஆம் தேதி தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய இணைந்தோட ஒரு நூதனமான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. இந்த விடுதலை தாயகத்தில் 8 மாவட்டத்தில் விடுதலை விருட்சம் நாட்டுவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தது. அதற்கான விடுதலை நீரினை ஒவ்வொரு தமிழர்களிடத்திலிருந்தும் மனித நேயத்தை விரும்புகிறவர்களிடத்திலிருந்தும் தமிழருடைய இன விடுதலை, அரசியல் கைதிகளுடைய விடுதலையை வலியுறுத்துகின்ற விதமாக இந்த விடுதலை நீர் சேகரிக்கப்படும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதன் நோக்கம் இந்த விடயம் மக்களுக்கு சென்றடையணும். அதே நேரத்தில் மக்களையும் இந்த போராட்டத்தில் இணைந்து இதனை வலுப்படுத்தும் முகமாகத்தான் இவ்வாறான ஒரு நூதனமான போராட்டம் அறிவித்திருந்தார்கள். அதில் தொடர்ச்சியாக பல பிரதேசங்களில் அதை கடந்து புலம்பெயர்ந்த தேசத்தில் கூட கடந்த கிழமையும் கனடாவிலையும் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. அந்த நீரினை சேகரித்து அதனை தாயகத்துக்கு இங்கே உள்ள எங்களுடைய பொது பானைகளில் ஊற்றுவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிண்ட ஒரு செயற்பாட்டின் முகமாக இன்றைக்கு சிவனடியார்கள் திருக்கூட்டம், உலக சிவனடியார்கள் திருக்கூட்டம் தமிழகத்தில் இருந்து வருகை தர இருக்கின்றார்கள். அவர்கள் காசியிலே இருந்து பெறப்பட்ட அந்த புனித நீரினை எங்களுடைய இன விடுதலை, தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை வலியுறுத்தி அந்த நீரினை தாங்கி அவர்கள் 170 பேர் இந்த தாயகத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இது கூடாக புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிறவர்களும் தாயகத்தில் இருக்கிறவர்களும் இந்த கைதிகளுடைய விடுதலையை வென்றெடுப்பதற்காக, இன விடுதலையை வென்றெடுப்பதற்காக அணிதிரண்டு வலிச்சேர்த்து எங்களுடைய விடுதலையை நோக்கி பயணிக்கிறதுக்கு எல்லாரையும் நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுமாறு அன்பு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். இது தொடர்ந்து இந்த தாயகத்தில் உள்ள 8 மாவட்டத்தில் உள்ள விடுதலை விருட்சம் நாட்டை இருக்கின்றோம். அந்த முதல் விருட்சம் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பொது சிவில் அமைப்புகளோடு ஒருங்கிணைத்து அந்த பொதுவான இடத்துல அந்த விடுதலை விருட்சம் நாட்டப்பட இருக்கின்றது. அந்த விடுதலை விருட்சம் என்றது அந்த புனிதமான அந்த மரம் எங்களுடைய கடந்த கால நினைவுகளை மீட்டி தரக்கூடிய மாதிரியும், அதே போல் எங்களுடைய எதிர்கால சமூகத்துக்கு எங்களுடைய விடுதலை இலக்கை கொண்டு செல்வதற்காக அந்த புனிதமான அந்த மரத்தினை நாட்டுறதுக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இதுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து நிற்கிறோம். எல்லோருடைய சிவில் சமூக செயற்பாடுகளுடைய அமைப்புகளோடு இது சார்ந்த கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்கள் இந்த கலந்துரையாடல் மேற்கொண்டு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற
செயற்படுற ஆட்களுடைய முடிவுகளோடு இதுகள் நடைமுறைப்படுத்தப்படும். இதுக்கு அனைத்து பொதுமக்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்த்து நிற்கிறோம். கணிசமான வகையில் இந்த மக்கள் இதனை விரும்புகிறார்கள். இந்த உண்மையில் இந்த விடுதலையை இன விடுதலை வென்றெடுக்கணும். இந்த கைதிகள் 30 ஆண்டுகளாக சிறையில் இன்னும் இருக்கிறார்கள். அவர் விடுவிக்கப்படுவோம் என்றதில் ஆத்மார்த்தமாக ரீதியில் இந்த செயற்பாட்டுக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து எங்களுடைய பயணங்கள் தொடரும். நன்றி. நன்றி. வணக்கம். இன்றைய தினம் 4ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு நல்லூர் சிவகுரு ஆதீனத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் பாரதத்திலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து உலக சிவனடியார்கள் திருக்கூட்டம் ஈழத்திலே தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களை நோக்கிய ஒரு தல யாத்திரையாக 3 நாள் யாத்திரையாக கிட்டத்தட்ட 170 சிவனடியார்கள் இங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து புனித கங்கைகளிலிருந்து ஆறுகளிலிருந்து நீர் எடுத்துக்கொண்டு வந்து எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காகவும் இனத்தினுடைய விடுதலைக்காகவும் தேசத்தினுடைய விடுதலைக்காகவும் விடுதலை நீர் சேகரிக்கின்ற அந்த முயற்சிக்கும் இன்று பலம் சேர்க்க இருக்கிறார்கள். தமிழகத்தில் இருந்து வருகின்ற அந்த புனித நதிகளிலும் கங்கைகளிலும் இருந்து வருகின்ற அந்த நீர் இன்று விடுதலை நீரோடு சங்கமிக்க இருக்கின்ற நிகழ்வும் இங்கே நடைபெற இருக்கிறது. அதனை தொடர்ந்து இந்த உலக சிவனடியார்கள் திருக்கூட்டத்திலே இருக்கக்கூடிய 65 கலைஞர்கள் வள்ளிக்கும்மி ஆட்டம் என்கின்ற கொங்கு பாரம்பரிய அற்புதமான நாட்டார் கலையை இங்கே அரங்கேற்ற இருக்கிறார்கள். அந்த வள்ளிக்கும்மி ஆட்டம் அரங்கேற்றம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இங்கே இன்று நல்லூரிலே நடைபெற இருக்கிறது. நாளைய தினம் மண்டூரிலும் நாளை மறுதினம் வெறிகளிலும் முருகப்பெருமானுடைய தலங்கள் இருக்கிற அற்புதமான ஈழத்தினுடைய இடங்களிலே இந்த கொங்கு பாரம்பரிய வள்ளிக்கும்மி ஆட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழர்களாகிய எங்களுக்கு இங்கே எங்களுடைய தாயகத்தில் இருக்கின்ற கலை வடிவங்கள் பலவிதமான கலை வடிவங்கள் ஆன்மீக வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. அதே போல தமிழகத்திலும் பலவிதமான கலை வடிவங்கள் ஆன்மீக வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. தமிழர்களாக இந்த அடிப்படையிலே இருக்கக்கூடிய கலை வடிவங்களை ஒவ்வொரு வடிவங்களை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வதும் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவை பலப்படுத்துவதும் இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கிறது. தமிழர்களை பிரித்தாள வேண்டும் என்கின்ற அந்நிய சக்திகள் இன்று பலவிதமான முயற்சிகளை எங்களுடைய எல்லை கடல் பரப்பிலே மீனவர் பிரச்சனையாகவும் கச்சதீவு பிரச்சனையாகவும் பலவிதத்திலே எங்களை அதாவது தாயக தமிழர்களையும் தமிழ்நாட்டு தமிழர்களையும் பிரித்தாளுக எடுக்கின்ற முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இதே தருணத்திலே எங்களுடைய உறவுகளோடு நாங்கள் இங்கே எங்களுடைய ஈழத்தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் இன்று சங்கமித்து இந்த விடுதலைக்கான நீரை அவர்கள் இங்கே வழங்குகின்ற நிகழ்வும் அதே போல எங்களுடைய கலை பாரம்பரியத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த வள்ளிக்கும்மியாட்டம் நாட்டார்புற கலையை இங்கே இன்று மேடையேற்றுவதும் வரலாற்றிலே மிக முக்கியமான பதிவுகளாக அமைய இருக்கிறது. அந்த விதத்திலே சிவகுரு ஆதீனம் இந்த நிகழ்வுகளை நடாத்துவதற்கு இந்த ஆதீனத்தை வளாகத்தை வழங்குவதிலே மகிழ்ச்சி அடைகின்றது. நன்றி. இந்தியாவிலிருந்து எங்களோட உறவுகள் இன்றைய தினம் விடுதலை நீர் கங்கை புனித விடுதலை நீர் கொண்டு எங்கள் நல்லூர் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு இன்று வள்ளி கும்மி நடைபெறப் போகுது. இந்தியாவிலிருந்து எங்களோட உறவுகள் இன்று இந்த வள்ளி கும்மி ஆடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறோம். இந்தியா தமிழ்நாடு கோயம்புத்தூர்லேருந்து சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இலங்கையில் எல்லா சிவதலங்களில் வழி வரலான்ட்டுருக்குறோம். அதனால் எல்லாம் ஒன்று சேர்ந்து இங்கே வந்துட்டுருக்கோம். நேற்று காலையில் புறப்பட்டோம். இரவு வந்து கோரக்கர் ஆலயத்தை தங்கிட்டு காலையில் புறப்பட்டு வந்திருக்கோம். இங்கே இருக்கிற ஒரு 3 நாள் ஒரு இதில் இந்த சுற்றுலா ஆன்மீக சுற்றுலாவாக வந்திருக்கோம். அங்கே மக்களுக்கு இங்கே இலங்கையில் உள்ள மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். அவங்களுக்கும் எல்லோரும் சைவ நெறிய பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். எல்லோரும் இந்து சமயம் சைவ சமயத்தில் எல்லோரும் சேர்ந்து நல்ல வழிபாடு செஞ்சு குழந்தைகளுக்கும் இப்போ இருந்த தேவாரம் திருமுறைகள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து அவங்களையும் நல்ல இறையருள் வர மாதிரி மற்ற மதங்கள் எப்படி பரப்பிருக்காங்க மாதிரி நம்ம இந்து மதத்தை இந்திய நீங்களில் பரப்பணுங்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் விரும்புகிறோம். அதே மாதிரி நீங்கள்லாம் செஞ்சு எங்களுக்கு
இந்த மதத்தை பரப்பு திருச்சிற்றம்பலம். வணக்கம். வணக்கம். நாங்கள் வள்ளிக்கும்மி நடனத்தில் நீங்கள் ஒரு புகழ் பூத்தால் உங்களை பெரிய ஒரு அறிமுகத்தை சொல்லுங்கள் நாளைக்கு. என்னோட பேர் வந்து சண்முக சுந்தரம். எங்களோட குழுவோட பேர் மங்கை வள்ளிக்கும்மி. நாங்கள் வந்து திருப்பூர், தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வரோம். சரி சரி. ஏராளமான கும்மிகள், ஏராளமான நடனங்கள் இருக்குது. வள்ளி கும்மின்னு சொன்னாலே என்ன, அதுக்குரிய தனித்துவம் என்ன? வள்ளி கும்மி அப்படிங்கிறது முருகர் வந்து வள்ளி திருமணம் செய்கிற அந்த கதையை வந்து பாடல் வடிவில் பாடி அதற்கு ஏற்ப நடனம் ஆடுறது வள்ளி கும்மி. இது வந்து மரபு ரீதியாக, அதாவது குடும்பமாக பாரம்பரியமாக கற்க வேண்டிய கலையா இல்லாட்டி இல்லை பாரம்பரிய யாருமே கலை, படிக்கலாம்? பாரம்பரியமான கலை, ரொம்ப காலம் வந்துட்டு இருந்த கலை. இது யார் வேணாலும் பழகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பழகலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஆடலாம். உங்களுடைய யாழ்ப்பாண வருகை வந்து முதல் தடவையா இல்லாட்டி? இல்லை, நாங்கள் இப்போ தான் முதல் கடையாக வரோங்க. எங்கள் பணம் வந்து இங்கே சாமி கோயிலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரோம். யாழ்ப்பாணத்தை பார்க்கின்ற போது உங்களுக்கு எவ்வாறான உணர்வுகள் வருது? நல்லா இருக்கும். கோயில் ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குது. முதல் தடவையாக வந்துக்கிறீங்க. உங்களுடைய வள்ளி கும்மி கலையை யாழ்ப்பாணத்தில் வந்து வளர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கா? இது கண்டிப்பாக பண்ணணுங்க, கோயிலில் கண்டிப்பாக பண்ணணும்னு. ஏனைய நடனங்களை விட இந்த வள்ளி கும்மி நடனம் வந்து எந்த வகையில் வந்து தனித்துவமானதை நீங்கள் நினைக்கிறீங்க? அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். நடனங்களை விட இந்த நடனம் வந்து ஒரு யோகா பயிற்சி மாதிரி, அதாவது ஒரு நடன கலையாக இல்லாமல் அது உடலுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான கலை. இந்த கலையை பயில வேண்டும் சொன்னால் ஏதாவது கட்டுப்பாடுகள், விதிகள் அப்படி இல்லை? ஒன்றும் இல்லை, அது வேணாலும் பழகலாம். ஒரு 30லேருந்து 40 நாளில் பழகிக்கலாம். நல்லூர் பஞ்சாமிர்தம் மிகவும் அருமையாக உள்ளதுன்னு சொல்லி எங்களோட இந்தியா உறவுகள் சொல்லினோம். எல்லாரும் வேண்டி சாப்பிடினோம், புண்ணியம் கிடைக்குமாமண்டு. இந்தியாவிலிருந்து வந்த எங்களோட உறவுகள் பார்த்தீங்களா வள்ளி கும்மி ஆடுவதற்கு சிவகுரு ஆதீனத்துக்கு நடந்து பாத யாத்திரையாகவே செல்லினோம். இப்போ எங்களோட அனைத்து உறவுகளும் பார்த்தீங்கன்னா இப்போ சென்று கொண்டிருக்கணும். நல்லூர் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வள்ளி கும்மி ஆடுவதற்காக உறவுகள் இங்கேருந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். வள்ளி கும்மி நடனம் செய்வதற்கு எங்களோட உறவுகள் இப்போ வந்து கொண்டிருக்கணும். ஆதீனத்துக்கு சிவரு ஆதீனம், அது மட்டுமல்ல புனித நீரையும் கொண்டு வந்து விடுதலை நீரோடு இணைப்பதற்கும் இங்கே நடவடிக்கை எடுக்கணும். எங்கேருந்து வாரீங்க நீங்கள்? ஈரோடு. என்னதுக்காக வாரீங்க? கலை நிகழ்ச்சிக்காக. எத்தனை நேரம் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கிறீங்க? இலங்கைக்கு, யாழ்ப்பாணத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம். சரிங்க. விடுதலை வெடிச்சத்துக்கு புனித நீரானது இந்த இடத்துல சேமிக்கப்பட்ட போது இந்தியாவிலிருந்து அவர்கள் நல்ல ஆதரவோடும் வருங்காலத்தில் நாங்கள் எதற்கும் நாங்கள் உங்களுக்கு உறவுகளாக இருக்கிறோம், எங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுகிறோம். காசி தீர்த்தம் அம்மா, கைலை தீர்த்தம் வந்து அம்மா அவர்களை வருக வருகையில நிற்கிறோம். எங்க நிற்கிறோம்? ஆமாங்க, வச்சுக்கங்க. அடுத்து வந்து தங்களது மண்ணில் இருந்து விடுதலையையும் தமிழ் விடுதலை நீர் சேகரித்து விடுதலை விருட்சத்தினை நாட்டுவதற்கான ஒரு பயணம் தொடர்கின்றது. அந்த பயணத்தில் தமிழக உறவுகளும் எங்களுடன் இணைகிறார்கள். எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளின் நீண்ட விடுதலையை வலியுறுத்தி இந்த நீர் இப்பொழுது எங்களுடைய தமிழக உறவுகளால் எங்களுடைய விடுதலை விருட்சத்திற்குரிய விடுதலை நீராக எங்களுடைய விடுதலை பயணத்திலே இணைந்து கொள்கின்றது. சிவனே போற்றி, ஒளிமொழித்தனத்திலிருந்தும் அடக்குமுறையிலிருந்தும் அத்துமுறைகளில் இருந்தும் அழித்தொழிப்பில் இருந்தும் இருந்தும்
அபகரிப்புகளில் இருந்தும் முற்றுமுழுதாக விடுபட்டு சுயத்தில் அடைவதே இனத்தின் உண்மையான விடுதலை என்ற கருத்தியலின் பிரகாரம் இனத்தின் பூர்வீக அடையாளங்களான நமது நிலம், மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாட்டு வாழ்க்கையில் என்பன நித்தமும் உருக்குலைந்து பறிவோர் நாம் ஏதுமற்ற எதிரிகளாய் உலக பரப்பெங்கும் அகதியினம் தகுதியோடு சிதறி வாழும் சோகம் நாம் இடமளிக்க கூடாதல்லவா? அந்த வகையில் வடக்கு கிழக்கு தமிழர் தாதிக பூமியின் தனித்துவம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை வேண்டும். பகிர்ந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் கண்ணீருக்கு விடுதலை வேண்டும். அரசு பொறுப்புகளின் ஊடாக பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் தமிழர் நிலங்களுக்கு விடுதலை வேண்டும். அரசு அதிகாரத்துடனான சிங்கள மயமாக்கலில் இருந்து விடுதலை வேண்டும். புறக்கணிப்புக்கு உட்படுத்தப்படும் செம்மொழியாலயம் தமிழ் மொழிக்கு விடுதலை வேண்டும். தந்திரோபாயமாக மாற்றப்பட்டு வருகின்ற தமிழரின் பூர்வீக மரபுகளுக்கு விடுதலை வேண்டும். அழிக்கப்பட்டு வருகின்ற வனங்களுக்கு விடுதலை வேண்டும். திட்டமிட்டு விடுதலை வேண்டும். சூட்சுமமான இன கலாச்சார அழிப்பிலிருந்து விடுதலை வேண்டும். பிறருக்கு உள்ளாக்கப்படும் தமிழரின் பண்பாடுகளுக்கு விடுதலை வேண்டும். மெல்ல மெல்ல அழிக்கப்படும் குடிப்பரம்பரைக்கு விடுதலை வேண்டும். போற்றி பாகம் பெண்ணுரானாய் போற்றி அண்ணாமலை வண்ணா போற்றி. இந்தியாவிலிருந்து எங்கள் உறவுகளால் பார்த்தீங்கள் என்றால் புனித நீர் சேகரிக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கான உரிமைகளை எங்கள் காசி புனித நீர் கலக்கப்படுகின்றது. இந்த நீர் எங்கே இருந்து எடுத்து வரப்பட்டு? காசிலிருந்து எடுத்து புனித நீர் கலக்கப்பட்டிருக்கிறது எங்கள் விடுதலைக்காக. சரி அம்மா, நன்றி உங்கள் ஆதரவு. வணக்கம் அக்கா. வணக்கம். எங்கே இருந்து வாரீங்கள்? தமிழ்நாடு, இந்தியா, மாவட்டத்துல இருந்து வரோம். யாழ்ப்பாணத்துக்கு எத்தனை வாரீங்க? இதுதான் முதல் தடவை. எவ்வளவு ஆண்டுகளாக இந்த வள்ளி கும்மி ஆடுகிறீர்கள்? நாங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் பாரம்பரியமான கலை. நம்ம தமிழர்களுடைய வரலாறு சொல்லக்கூடிய வள்ளி கூட எப்படி திருமணம் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதையை பத்தின பாடல் தான். இதுல வரக்கூடிய முழு பாடல்களுமே முருகன் வள்ளியினுடைய கதையை பத்தி தெளிவா நமக்கு விளக்கக்கூடியதுதான். நீங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் முதல் வள்ளி கும்மி ஆடுகின்றீர்கள். முதல் யாழ்ப்பாணத்தில் ஆடுறீங்களா? ஓகே, சந்தோஷம். முதல் உங்களை நாங்கள் வரவேற்று கொண்டு இந்த கண்டபதி மகிழ்ச்சியா இருக்கு. எங்களுக்கு இதுவும் தாய்நாடு போலதான் எங்களுக்கும் ஒரு உணர்வு தருது. ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் இங்க வந்து எங்களோட கலையை பிரபலமடைய செய்றோம். நன்றி. நன்றி, வணக்கம். இப்போ அனைவருக்கும் வணக்கம்ங்க. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதனால நிகழ்ச்சி ஆரம்பிச்சுக்கலாம். எங்களுடைய உரை இந்த பள்ளி என்ன அப்படிங்கிறத பற்றி நிகழ்ச்சி முடிச்சுட்டு கூட சொல்லிக்கலாம். லைட் இல்லை, வெளிச்சம் கம்மியாயிடுச்சுன்னா அப்புறம் நிகழ்ச்சி பண்ண முடியாதுங்க. நம்பிக்கையனை தொழுதால் வினிதீரும் நம்பிக்கை கொண்டு நமக்கு விநாயகரே. குருவே வணக்கம். தைதர் முந்தி யோதித்த விநாயகனே எங்கள் நல்ல நாயகனே.
தேவர் கோடியோடு சென்று வாழ்ந்திடுவோம் சென்று வாழ்ந்திடுவோம் அந்த செங்கல் இல்லாயினும் செந்தில் இல்லாயினும் சென்று வாழ்ந்திருப்போம் யார் வந்திருக்கின்றே விருந்தரை கொண்டு பழனியை கண்டு கொள்வோம் பழனியை கண்டு கொள்வோம் அங்கு பாலபிஷேகமும் அபிஷேகமும் செய்து வாழ்ந்திருப்போம் யார் ஆறு வருவது மன இருப்பது நதி நடந்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதோ அந்த நிகழ்வுகளை வந்து ஒவ்வொரு பாடல் வரியில பாடி அதுக்கு தகுந்த ஆட்டத்தை ஆடி இது பண்றதா வள்ளிகும்மி. இப்ப நீங்க இப்ப கடைசியா வந்து அண்ணன் பாடின பாட்டு நாரதர் வந்து வள்ளிகிட்ட சொல்ற மாதிரி முருகரோட பெருமைகளை வந்து ஃபர்ஸ்ட் நாரதர் தான் வந்து வள்ளி பார்த்து எடுத்து சொல்லுவாருங்க. அந்த மாதிரியான பாடல் தான் அந்த பாடல். மனதுக்கு இசைந்தவர் தான் வடிவேல் குமாரனை மணந்து கொண்டால் நலம் உண்டாகுமே அடியம்மம்மா மணந்து கொண்டால் நலம் உண்டாகுமே அப்படின்னு சொல்லி அந்த வள்ளிகிட்ட வந்து நாரதர் எப்படி சொல்றாரு அப்படிங்கிறத இப்போ கடைசியா நீங்க கேட்ட பாடல். அடப்பாலில் தலை முழுகும் பழனி மலை நாதனை பாவையே மணந்து கொள்ளம்மா அடியம் அம்மா பாலாலே அபிஷேகமோ அப்படின்னு சொல்லி அந்த வரியில கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அடுத்தது வந்து முருகரே வந்து வள்ளிக்கிட்ட நேரா இது வள்ளியை பத்தி ரொம்ப வர்ணிச்சு இவர் பேசுவாரு. அப்ப வந்து அவங்களுக்கு வள்ளி கோபம் வந்து திரும்ப அவங்க வந்து முருகர் திரும்பி அவங்க சொல்ற மாதிரி லைன் வரும். நீ ஆட போறது வள்ளி அதை பார்க்கறதுக்காக முருகர் போவாரு. அப்ப போயிட்டு அந்த பாடுறதா அந்த பாட்டு அதான் அந்த பஸ்லின்னு வரும். அடி மங்கையே செங்கையில் வாங்கு நகவங்கோத்து வங்கம் மேலிந்தீரவே மனத்தில் கிளி எங்கும் மறந்தீரவே பிற்போட்ட செலகம் பிரம்மா மோடியலகம் பார்த்தா கலிக்கிறே நானே பார்த்தா
வலிக்குதடி